சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சாரி மேடம். ஓகே நடந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு காரணம் தெரிய வந்துச்சு. கொஞ்சம் சும்மா பர்சனலா எப்படி தெரியும் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணு. அட்மிஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்களே நான் பார்த்துட்டேன். சார் என்ன ரீசன்காக அட்மிஷன் ஆகணும்? நான் டாக்டர் அம்மாட்ட அந்த சார் டாக்டர் அம்மா இல்ல சார். மேம் நீங்க டாக்டர் மாதிரி பேசுறீங்க. நீங்க வந்து டாக்டர் நாங்க வந்து டாக்டர் மாதிரி பேசுறோம். உங்களுக்கு நான் கொண்டு மரியாதை நாங்க கொடுக்குறோம் மேம். காரணம் அது என்ன அது ஓகே மேம். இப்போ நாங்க ஒரு எம்எல்ஏ கிட்ட பேசுறோம். நீ ஓகே மேம். ஒரே ஒரு ரிமார்க் என்ன ரீசன் நைட் பண்ணிருக்காங்க. எதுக்காக வச்சாங்க? எதுக்காக? ஒரு ஊர்ல திருவிழா. அந்த திருவிழாவுக்கு முன்னிட்டு அன்னதானம் கொடுக்கறதுக்கு பேனர் வைக்கிறாங்க. அன்னதானம் கொடுக்க பேனர் வைக்கிறப்ப தம்பி சிலம்பரசன் வந்து கேட்கறா போல, ஏன் இங்க பேனர் வைக்கிறீங்க, எம்எல்ஏ போட்ட பேனர் எதுக்கு இங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா போல. கேட்டுங்கிறப்ப நான் இப்ப வைக்கக்கூடாது, நாங்க எதுக்காக வைக்கிறோம், ஒரு திருவிழாவுக்கு சனிக்கிழமை அன்னதானம் போட போறோம், அதுக்காக நாங்க இந்த பேனர் இங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. ஊர் நிர்வாகத்தை கேட்டு இத்தனைக்கும் அங்க எந்த திருவிழா நடக்குதோ அந்த ஊர் நிர்வாகத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேனர் வைக்கிறாங்க. நீங்க வந்து கேக்குறீங்க, நீங்க வந்து கேட்டு அடுத்த செகண்ட் பேனர் போடுற பேனரை கை வச்சோம்னா எல்லாம் கேட்க ஒருத்தர் மாதிரி கேட்க இல்ல யாரும் கேட்கல. பேனர் கிழிச்சாச்சு கிழிச்ச அடிக்க ஆரம்பிச்சா 30 பேர் உள்ள வருவாங்க. 30 பேர் இப்படி உள்ள வந்து நீ சொல்லாம சிலம்பரச தம்பி சொல்லாமையே மொத்த பிரதேசம் உள்ள வந்து இறங்கி அடிப்பாங்களா? நீங்க சொல்லுங்க சார். எம்எல்ஏ போட்டா ஏன் சார் போட கூடாது? எம்எல்ஏ போட்டா அவர் இப்ப எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் போட்டாங்க, ஏன் போட கூடாது? சார் ஒரு நிமிஷம் சார் மக்கள் எதிர்த்து வந்தவங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருக்கு சார். சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். நைட் நீங்க தான் தம்பி இருந்தீங்க? ஆமாம்பா. நான் சொல்லி தான் அடிச்சாங்களா? நீங்க கூட இருக்கீங்களா? 40 பேர் உங்களை மீறி தான வராங்க. நாங்க பேசுறோம், தெளிவா தான் பேசுறோம். நான் சொல்லி தான் அடிச்சாங்களா? நீ வர வச்சு அடிச்சீங்க. நீ சொல்லி அடிங்க. நீங்க வர வச்சு அடிச்சீங்க சார். ஃபைட் பண்ணுங்க சார். நீங்க இங்க ஒரு எம்எல்ஏ சார். நீங்க போக கூடாது. ரெக்கார்ட் ஆகல சார். நீ ஃபைட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு போடுறோம். எனக்கு அதுக்கு பதில் வேணும். போலீஸ் கிட்ட பேசுங்க சார். போலீஸ் சார் சார். ஓகே சார் வணக்கம் சார். இவருக்கு இந்த ரவீந்திர சார் எம்எல்ஏக்கு எங்க தம்பி உள்ள பத்துனவங்க இறங்கி 10 ஊருக்கு வேலை செஞ்சு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவன் நிலை கழிஞ்சு கண்ணே போற அளவுக்கு அவன் படுத்துட்டு இருக்கான். நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு வந்துட்டு நான் டாக்டர் பாப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி? அது நீங்க எனக்கு கூட மரியாதையே கொடுக்கணும். எப்படி? எதுக்கு நீங்க முதல்ல எம்எல்ஏ யார வந்து சொல்லி பாத்துக்கீங்க? எங்க ஏரியாவில வந்து நீங்க உங்களை முன்னாடி எதுவுமே பண்ணல. ஒரு எம்எல்ஏவா நாங்க உங்களை மதிச்சு எங்க மூஞ்சி தேர்தா இப்ப எதிர நான் வரேன் சார். நானு ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டான வந்தவன் நானு. ஆனா நீங்க எதிரில போறீங்க, நாமானு கூட நீங்க ஒரு வார்த்தை பேசாம போறீங்க. அப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க. நாங்க இறக்கமால உங்களை வளர விட்டுக்கிறோம். நாங்க சந்தோஷப்படுறோம். நீங்க எம்எல்ஏ மரியாதை இங்க வைங்க சார். இது என்ன மாவட்ட செயலர் சார்? ஒரு பேனர்ல பொலிட்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு சார். புரோட்டோகால் ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் சொல்றாங்களே புரோட்டோகால் இருக்கு புரோட்டோகால் இருக்கு. இந்த ஏரியாவுல இந்த தொகுதி மாவட்டத்துல என்ன புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க இருங்க சார். என்ன மாவட்ட புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க? இன்னைக்கு ஒரு ரவுடி சம்பந்த உள்ள வந்து உங்க கூட ரவுடி சொல்லணும். ஆனா நீங்க கேட்கல, நீங்க பேசல. தெரியும்
நாங்க எந்த ஊரப்பா? ஒன்னேர்ல எங்க மீது ஆள் கிடையாது. வழி விடுன்ற வர நாங்க எந்த ஊரப்பா? அந்த ரிசல்ட் எனக்கு வேணும். எனக்கு சிலம்ப யார் வர வச்சது? சிலம்பு யார் வர வச்சது? 40 பேரை கூட்டு வந்து ரவுடி செய்யறதுனால பண்ற சிலம்பு. எல்லாம் சைலண்டா தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இந்த விஷயம் வந்து காவல்துறைக்கு நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க இல்லையா? காவல்துறைக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் வந்து அறிவுரை சொல்றேன். சரியா? மற்ற விஷயம் கடைசி விஷயம் எதுவா இருந்தாலும் இது வந்து ஒரு ஆஸ்பத்திரி வளாகம். இங்க நம்ம பேசுறது முறை இல்லை. கட்சி ஆபீஸ்க்கு நீங்க வாங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். கட்சி ஆபீஸ்ல எங்க விடவே மாட்டாங்க சார். நான் விடுறேம்மா. இப்ப நீ கட்சி ஆபீஸ்ல நாங்க வர கூடாது. நீ வர பொது விஷயத்துல பேச கூடாது. இப்பதான் போறேன். கட்சி ஆபீஸ்க்கு இப்பதான் போறேன். வாங்க. இது வந்து இந்த விஷயம் காவல்துறைக்கு நான் சொல்லிட்டேன். காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. சார் நீங்க ஒண்ணே ஒண்ணு சார். நீங்க ஓகே நீங்க சொல்றது அங்க பேசுங்க சார். அங்க வந்து பேசுங்க. நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க. பொலிட்டிக்கல் வந்து இல்ல அதெல்லாம் அங்க வந்து பேசுங்க. வாங்க. அங்க வந்து பேசுங்க. யார் வந்து யார் மிரட்டுறது? யார் பிலிம் பண்ண அவ்வளவு பேர் ஆளா? நான் கேக்குறேன் பண்ணிடல கேக்குறேன். பிலிம் அவ்வளவு பேர் ஆளா? ரொம்ப தவறான செயல் இதெல்லாம். கல்லு கட்ட பாட்டு சோடா பாட்டு வண்டி எடுங்க வண்டி எடுங்க. 40 பேர் இங்க வந்து நிக்க சொல்லு. 40 பேர் வந்தா தைரியமா அவனுக்கு யார் தைரியம் கொடுத்தது?